ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் சைனீஸ் ஸ்டைலில் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் பண்ணலன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு எக்ஸாக்ட் ஒரு சைனீஸ் ஷெஃப் தான் எனக்கு சொல்லி கொடுத்தோம். ஸோ அது நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறோம். ஸோ இப்போ வீடியோ பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே செய்ய போகிறது வந்துட்டு மிக்சட் ஃப்ரைட் ரைஸு. அதுக்கு நான் இங்கே கேபேஜு, கேரட்டு, பீன்ஸு, ஸ்ப்ரிங் ஒனியன், பெரிய வெங்காயம், அதே மாதிரி கேப்சிகம், ஒரு 4 பூண்டு எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு எக்கு, சிக்கன், இஞ்சி கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்காங்க. அப்புறம் இது வந்துட்டு மேகியோட சிக்கன் க்யூப் தான் நான் எடுத்திருக்கேன். லெமன், அப்புறம் வந்துட்டு சோயா சாஸ், அதே மாதிரி சில்லி, டொமேட்டோ சாஸ், இவ்வளோ எடுத்திருக்காங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கலாம். நீளமாக வேணும்னா நீளமாக கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரவுண்டாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் இங்கே ஒரு 300 கிராம் வந்துட்டு சிக்கன் எடுத்திருக்காங்க. ஒரு போன்லெஸ் சிக்கன் தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு எக்கும் உடச்சி ஊற்றிட்டு இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வைக்கலாம். அதுக்குள்ளே இந்த சிக்கன் வச்சு நான் ஒரு சூப்பு பண்ண போகிறோம். இந்த சூப்பு தான் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நார்மலி பண்ணுற விட வேறொரு மெத்தடில் தான் இங்கே நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு எக் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் க்யூபுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் உங்களுக்கு வெஜிடேரியன் க்யூப் வாங்க கிடைக்கும், அது யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அதில் கார்லிக், பச்சை மிளகாய் ஒன்று ஜஸ்ட்டு சாட் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் வந்துட்டு அதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பீன்ஸு, கேரட்டு, கேபேஜு எல்லாமே லைட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டு கொடுத்துக்கலாம். அப்புறம் இதில் நான் வந்துட்டு 2 க்யூப் நான் இதில் ஆட் பண்ணி கொடுத்துக்கிறோம். அது ஜஸ்ட்டு சாட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த க்யூபெல்லாம் ஜஸ்ட்டு மெல்ட் பண்ண வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். அப்போ சிக்கன் க்யூபெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன்னா சிக்கன் வந்துட்டு இதில் ஆட் பண்ணி கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பெப்பர் தூள் ஆட் பண்ணி கொடுத்துக்கிறோம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு திக்கான பருவத்தில் வரும்போது தான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டு நமக்கு சிக்கன் எல்லாம் வெந்துடும். பிகாஸ் நான் இது வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ நம்ம சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு ஃபீவர் டைம் எல்லாம் இருந்தால் இந்த சூப்பு குடித்தா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பெப்பர் தூளெல்லாம் போட்டு நல்லா ஹாட்டாக குடிச்சிக்கணும். அப்போ தான் சூப்பர் டேஸ்ட்டு. இனிமேல் இந்த சூப்பு வச்சு தான் நான் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் 1 கிளாஸ் அளவுக்கு வந்துட்டு பஸ்மதி ரைஸ் எடுத்திருக்காங்க. இது நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கிறோம். அந்த ஊறின டைமுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கு. அதில் வந்துட்டு கார்லிக்கு, அதே மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெங்காயம், அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு கொடுத்து நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இது சாட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு 1.5 கிளாஸ் அளவுக்கு வந்துட்டு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்துட்டு நல்லா கொதி வரணும். அதுக்கப்புறம் நான் ரைஸ் இதில் போட்டு கொடுத்துட்டோம். இனிமேல் நார்மலி ஃப்ரைட் ரைஸுக்கு வந்துட்டு ரைஸை வந்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்துடும். ஸோ பட் இங்கே நான் அதை அந்த மாதிரி பண்ணுற கிடையாது. நம்ம இப்படி பிரியாணி எப்படி நம்ம ஸ்டீம் பண்ணுவாங்களோ அதே மெத்தடில் தான் நான் ஸ்டீம் பண்ணுறோம். இனிமேல் ஒரு மூடி போட்டுட்டு இது ஸ்டீம் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். ரைஸ் எல்லாம் அப்போ நல்லா வெந்துருச்சு. இனிமேல் இதுக்கு தேவையான வெஜிடபிள் வந்துட்டு நம்ம சார்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆயில் ஊற்றிருக்காங்க. அதில் வந்துட்டு கார்லிக்கு போட்டு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பீன்ஸு நான் அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் சார்ட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான கேரட்டு கூட அதில் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்புறம் 1 கரண்டி அளவுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு முன்னாடி செஞ்சு வச்சுருக்கேன்னா சூப்பு வந்துட்டு இதில் ஆட் பண்ணி கொடுத்து நல்லா சார்ட் பண்ணி எடுத்துட்டோம்.
எப்போவுமே வந்துட்டு ஹை ஃப்ளேமில் சாட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ரொம்ப பாயில் ஆகக்கூடாது, அதுக்கு தான் ஹை ஃப்ளேமில் வச்சு சாட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கரண்டி கூடி நான் வந்துட்டு சிக்கன் சூப்பு வந்துட்டு இதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது வந்துட்டு இந்த ஃப்ரைட் ரைஸை வந்துட்டு ரைஸு வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கிது. அதனால தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு ஃப்ளேவர் வந்துட்டு ஒரு சூப்பராக கிடைக்கிது. அப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாட்டாக்கி எடுத்துட்டோம். நான் இனிமேல் வந்துட்டு இதுக்கு தேவையான எக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நான் இங்கே வந்துட்டு ஒரு பேனில் 2 எக்கு வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டோம். அது கூட நம்ம முன்னாடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்துட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அந்த சிக்கனை வந்துட்டு இதில் போட்டு கொடுத்துட்டோம். இது வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கிறனால ரொம்ப ஆயிலெல்லாம் தேவையில்லை. லைட்டாக ஆயில் ஊற்றினாலே போதும், இந்த சிக்கன் வெந்துடும். அப்படியே ஃப்ரை பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ இங்கே வந்துட்டு எக்கும் சிக்கன் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இனிமேல் நம்ம வந்துட்டு இது ஒன்று ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ நான் வந்துட்டு சிக்கன் அண்டு எக்கு வந்துட்டு இங்கே ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துட்டோம். அதில் வந்துட்டு நான் வந்துட்டு சிக்கன் க்யூப்பு தான் ஆட் பண்ணி கொடுத்துக்கிறோம். ஒரு க்யூப் கூடி நான் இதில் ஆட் பண்ணி கொடுத்துக்கிறோம். இதில் நான் வந்துட்டு உப்பு வந்துட்டு சேர்க்குறது கிடையாது. இந்த சிக்கன் க்யூபுக்குள்ளே ஒரு உப்பு ரசம் இருக்கும், அதனால தான் நான் இங்கே வந்துட்டு உப்பு அவாய்ட் பண்ணிக்கிறோம். ரைஸை வேக வைக்கும்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு வந்துட்டு ஆட் பண்ணி கொடுத்துடுங்க. அப்புறம் வெஜிடபிள் இந்த மிக்ஸுக்குள்ளே வந்துட்டு ஆட் பண்ணி கொடுத்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சோயா சாஸ், அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ அண்ட் சில்லி சாஸ் தான் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி 1/2 லெமன் வந்துட்டு அதில் பிழிஞ்சு ஊற்றிருக்காங்க. அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம வேக வச்சுருக்கிற ரைஸை வந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவும் வந்துட்டு ஃப்ளேம் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் தான். இந்த ரைஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கடைசியில் வந்துட்டு கார்னிஷுக்கு வந்துட்டு நான் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணி கொடுத்துக்கிறோம். ஸ்ப்ரிங் ஆனியன் வந்துட்டு நம்ம கடைசி தான் ஆட் பண்ணிக்கணும், இல்லைன்னா அது வெந்து போச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ அந்த ஹீட்லேயே அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வந்துட்டு கொஞ்சம் வெந்துடும், அதுக்கு தான் கடைசியாக போடுறோம் நம்ம வந்துட்டு. அப்போது எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். பை, டேக் கேர்.